ஏண்டி எவ்வளவு பெரிய வேலைய பண்ணிட்ட நீ? என் பொண்ணு வாழ்க்கைக்குள்ள வரவே மாட்டேன்னு நேத்து என் வீட்டுல வந்து சொல்லிட்டு இன்னைக்கு என்னையே என் பொண்ணையே பிரிக்க பாத்துட்டல. இனிமே நான் உன் விஷயத்துக்கு வரவே கூடாதுன்னு தானே இப்படி எல்லாம் பண்ண. நினைச்சதை சாதிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நொட்டக்காதடி. இப்ப சொல்றேன்டி, கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு உன்னை அடிச்சு துரத்தாம விட மாட்டேன். அன்னைக்கு நீ உன் வாழ்க்கையில படுற அசிங்கம் அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில பார்க்கவே மாட்டேன். நான் யாருன்னு காட்டு. சார் கொரியர். சார் கொரியர் சார். கொடுங்க. திருக்குமரன் சார் இல்லீங்களா? இது திருவீடுதான், கொடுங்க. இல்ல மேடம், திருசாரிட்ட தான் மேடம் கொடுக்கணும். ரொம்ப ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. வேற யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. திரு என் ஃபியான்சி தான், நான் கொடுத்துறேன், கொடுங்க. இல்ல மேடம், திருக்குமரன் சார் கிட்ட தான் கொடுக்கணும். ஓடிபி வரும், அவரை வர சொல்லுங்க மேடம். என்ன இது புது பழக்கமா இருக்கு? திரு திரு இந்த வரேன். தாத்தா. திரு, பார்சல் ஏதோ கொரியர் வந்திருக்கு. அத உங்ககிட்ட தான் கொடுப்பாங்களாம். போய் என்னன்னு பாருப்பா. இத பாக்குறேன். இந்த சாரிய பாருங்க, இது மாதிரி தான் வாங்கணும். எஸ் திருக்குமரன் சார். ஆமா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். சரிங்க சார், ஓடிபி சொல்லுங்க. 7676. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். என்ன திரு இது? உள்ளவா சொல்றேன். மாமா, திவ்யாவுக்கும் திருவுக்கும் முகூர்த்த நாள் குடிச்சாச்சு. கல்யாண புடவெல்லாம் எடுத்தாகணும். அத பத்தி பேசலாம் தான் வந்தேன். சொல்லுங்க மாப்ள. காஞ்சிபுரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு புடவை கடை இருக்கு. முகூர்த்த பட்டு புடவைய அவங்களே சொந்தமா நெசவு போட்டு நெஞ்சு கொடுப்பாங்களாம். அவங்க நெஞ்சு தர சாரி எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த கடையில வேலை பார்க்கிற ஒருத்தர் இங்க சாம்பிள் புடவையை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. நம்ம புடவையெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க அதே மாதிரி நெஞ்சு கொடுத்துருவாங்க மாமா. நல்ல விஷயம். கல்யாண நாளும் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு வீட்டுல இருக்கோம். இன்னைக்கே பாத்துடலாம். உடனே அவருக்கு போன் பண்ணி எப்ப வருவாருன்னு கேளுங்க. சரிம்மா. போன் பண்ணலான்னு பார்த்தா அவரே கால் பண்றாரு. சொல்லுங்க தம்பி. ஐயா, இன்னைக்கு பட்டு புடவை சாம்பிள்லாம் கேட்டிருந்தீங்கல்ல, ஓனர் சாம்பிள் எடுத்துட்டு போய் என்ன காட்ட சொல்லியிருந்தாரு. ஆமா தம்பி, உங்க ஓனர் உன்னோட நம்பரை எனக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாரு. நான் இப்போ சென்னையில தான் இருக்கேன். உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ் இங்க கொஞ்சம் வாமா. இந்த வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லிடுமா. அதனால தான் மாமா பேசி முடிச்சலான்னு காலையிலே நாங்க வந்துட்டோம். ஹலோ ஏங்க, நான் ஆட்டோல தான் வந்துட்டு இருக்கேன். அட்ரஸ் சொன்னீங்கன்னா வந்துருவேன். ஐயோ, இது என்ன பைரவ அண்ணா வாய்ஸ் மாதிரி இருக்கு? இவர் எதுக்கு பிரபாகர் சருக்கு போன் பண்றாரு? ஹலோ, கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, ஆட்டோக்காரர்கிட்டே கொடுக்குறேன். அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? அண்ணா இந்தாங்க, ஒரு நிமிஷம் இந்த அட்ரஸ் மட்டும் கேளுங்களேன். சொல்லுமா. அது திருவான்மியூர் பக்கம் வந்துட்டு மெயின் ரோட்ல இருந்து 4வது தெரு.
உள்ள வந்தாலே பிருந்தாவனங்கிற போர்டு உங்க கண்ணுக்கு தெரியும். அந்த வீடு தான். சரிம்மா சரிம்மா. அண்ணா அந்த வீட்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? பக்கத்துல தான்ப்பா. 10 நிமிஷத்துல போயிடலாம். போங்கண்ணே. இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க வந்துருவோங்க. ஆட்டோக்கார் சொன்னாரு. நீங்க கொஞ்சம் வீட்டு வாசல்லயே வெயிட் பண்றீங்களா? இந்த வீடாண்ணே? ஆமா தம்பி, இந்த வீடு தான். பிருந்தாவன் போட்டிருப்பாரு. ஓ ஆமா ஆமா. இந்தாங்கண்ணே. ஓகேப்பா.